படத்துல அமீர் ஒரு டயலாக் பேசியிருப்பாப்ல, தம்மா துண்டு ஆங்கிறதாண்டா இவ்வளவு பெரிய கப்பலையே தாங்குது அப்படின்னு ஒரு டயலாக் பேசியிருப்பாப்ல. அந்த டயலாக் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்தியாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் 14 வயதே ஆன சூரியவன்சிக்கு பக்காவா 100% பொருந்துங்க. அதே மாதிரி இந்த கடுகு பார்த்துருப்போம், பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அதனுடைய வெடிச்சத்தம் பார்த்தீங்கன்னா டமார் டுமீர்னு அதி பயங்கரமா இருக்கும். இந்த ரெண்டுக்குமே, இந்த கடுகு இந்த தம்மா துண்டு ஆங்க ரெண்டுக்குமே இந்த சூரியவம்சிய எடுத்துக்காட்டா சொல்லாங்க. 14 வயசு தான் ஆகுது, தம்மா துண்டு தான் இருக்கிறாப்புல, அவனை அடிக்கிற அடிலாம் பார்த்தா இடி மாதிரி இருக்கு மனுஷன். ஏற்கனவே ஐபிஎல்ல செஞ்சுரி போட்டிருந்தான் மனுஷன். சமீபத்தில் நடந்த சையத் முஸ்டாக் அலியில இளம் வயதுல செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயருக்கு ஒரு சாதனையை படைச்சாப்புல. அண்டர் 19 ஏசிய கப் கிரிக்கெட் நடந்துட்டு வருது. இதுல இந்தியாவுக்கும் ஈஏக்கும் இடையேயான போட்டியில சூரியவன்சி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. 95 பந்துக்கு 171 ரன்கள் குவிச்சிருக்காங்க மனுஷன். 200 அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா 171 ரன்கள்ல அவுட் ஆயிருக்காப்புல. இந்த போட்டியில 14 சிக்ஸர்களும் 9 பவுண்டரிகளையும் அடிச்சு நொறுக்கியிருக்காப்புல. இதுல இந்த 14 சிக்ஸர்கள் மூலம் ஒரு உலக சாதனையை படைச்சிருக்காப்புல. என்ன அப்படின்னா, இந்த அண்டர் 19 கிரிக்கெட் வரலாற்றுல ஒரே இன்னிங்ஸ்ல அதிக சிக்ஸர்கள் அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற உலக சாதனையை படைச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மைக்கேல் அப்படிங்கிற பையன் 2008ல் 12 சிக்ஸர்கள் அடிச்சது தான் ஒரே போட்டியில அதிக சிக்ஸர்கள் அப்படிங்கிற உலக சாதனையா இருந்தது. அதை பிரேக் பண்ணி 14 சிக்ஸர்கள் அடிச்சு சூரியவன்சி ஒரு உலக சாதனையை படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த அண்டர் 19 ஏசிய கப்ல 50 சிக்ஸர்களுக்கு மேல அடிச்ச ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் ஒரு வரலாற்று சாதனையும் படைச்சிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்திய அணிக்கு சூரியவன்சியை ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு குரல் எழும்புது. என்னைய கேட்டா, தயவு செஞ்சு இந்த நேரத்தில் சூரியவன்சியை இந்திய அணிக்கு எடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்திய அணியில இப்போ பயிற்சியாளராக ஒரு மேதை இருக்கிறாப்புல. இப்போ கொண்டு போய் எடுத்தீங்கன்னா இந்த சூரியவன்சியை கொண்டு போய் 7வது 8வது இறக்கி இவருடைய கிரிக்கெட் கேரியரே ஸ்பாயில் பண்ணி சோழியை முடிச்சு விட்டுருவான் மனுஷன். அதனால கௌதம் காம்பீர் இருக்கிற வரைக்கும், ஐயா சூரியவன்சி தயவு செஞ்சு நீ உள்ள வந்துடாத, எல்லாத்துக்கும் சம்பவம் பண்ற உனக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி இந்த கௌதம் காம்பீர் முடிச்சு விட்டுருவாப்புல. காமெடியா சொன்னாலும் இதுதான் உண்மை நிலவரம். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் இடையே போட்டி நடந்துச்சு. இதுல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 345 ரன்களை அடிச்சாங்க. தொடர்ந்து ஆடின கனடா 48 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 297 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாகிஸ்தான் பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவில் சூரியவன்சி சம்பவம் பண்ணது மாதிரியே பாகிஸ்தான்லையும் சமீர் மின்ஹாஸ் அப்படிங்கிற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. 177 ரன்கள் அடிச்சு நாட் அவுட் ஆகி கடைசி வரைக்கும் களத்தில் நின்றுக்கிறாப்புல. இப்போ இந்த ஆசிய கப் அண்டர் 19 ஆசிய கப்பில் இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளும் 200 ரன்களுக்கு மேலே உள்ள வித்தியாசத்தில் ஜெயிச்சு நிற்கிறது ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அவுட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.